அன்றைக்கி காலையில் 7 மணிக்கே எழுந்துச்சிட்டேன் சீக்கிரமாகவே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே மாடிக்கு போனேன், சும்மா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து பார்த்தா லைட்டாக மழை தூரிட்டு இருந்துச்சு. அப்புறம் நிறைய புறாலாம் சுற்றிட்டு இருந்துச்சா, சரி அதுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு அது சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இருந்தேன். ஒரே ஒரு புறா மட்டும்தான் என்ன மதிச்சு வந்து சாப்பிட்டுச்சு. மற்றதெல்லாம் வர மாதிரி வந்துட்டு யூட்டன் எடுத்து ஓடுது. அப்புறம் அன்றைக்கி ஒர்க்குக்கெலாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு வந்து சப்பாத்தி தான் செய்யலான்னு இருந்தோம். மாவே பசியாமல் சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு. அது எப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி மாவுக்கே வலிக்காமல் பொறுமையாக சுடணுமா. சொல்லப்போனால் இதுவும் ஏறத்தாழ சப்பாத்தி மாதிரி தான் வந்துருந்துச்சு. சாப்பிட்டேன், சப்பாத்தி மாதிரி தான் டேஸ்ட்டும் இருந்துச்சு. ஆனால் நம்ம இவ்வளோ பொறுமையாக சுடுறதுக்கு நம்ம மாவு பசஞ்சு சப்பாத்தி மாதிரியே பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இருந்தாலும் என்னைக்காவது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற அன்னைக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண வேண்டியது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாட்ட வந்து ப்ரௌனி ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து இருந்துச்சு. சரி அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னன்னே தெரில, என் மூஞ்சில் ஒரே புன்னகை தான். அதை பிரிக்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குடி பிரியா, நீ நடத்து. அப்புறம் சப்பாத்தி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குருமாவும் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். குருமா தான் கொஞ்சம் காரம்.